மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி மிதுன லக்னம் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் புதன். அந்த புதன் பகவான் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு அங்கே குருவோடு சேர்ந்திருக்கார். அங்கே குரு உச்சமாக இருக்கார். குருங்கிறது 7ஆம் அதிபதி, அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி. அப்போது நீங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியோடு இணைகிறீர்கள். அப்போது உங்கள் எண்ணம், செயல், சிந்தனைகள் எல்லாமே தொழிலை சம்பந்தப்பட்ட, வேலையை சம்பந்தப்பட்ட எண்ணமாகவே தான் இந்த மாதம் இருக்கும். எப்படி பொருளாதாரத்தை வளர்த்துவது, குடும்பத்துக்காக, யாருக்காக உழைக்கிறீங்கன்னா குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ பணத்தை பெருக்கக்கூடிய ஆர்வங்கள் என்கிறது அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த புதன் பகவானும் பாருங்கள் சூரியனோட இணைகிறார், முயற்சி ஸ்தானத்தோடு இணைகிறது. அப்போ முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய தன்மை. கடந்த சில மாதங்களாக எதை செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அதை எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய தன்மை. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். என சூரியனோடு சேரும்போது என்ன, தன்னம்பிக்கை காரகிரகம் சூரியன் அல்லவா? அப்போ அந்த சூரியனோடு சேரப்போகிறீர்கள். அப்போ இந்த மாதம் உங்கள் முயற்சிகள் பலனளிக்கப் போகிறது. சரி, இது எப்போ சார் சாத்தியம்? இந்த ஆவணி மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூரியனோடு ராசிநாதன் இணைகிறது. அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய இறுதியில் ஆவணி மாதம் 21ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ராசிநாதனான புதன் கண்ணில் போய் அமர்ந்து கொண்டு அங்கே உச்ச பலம் அடைகிறார். அப்போது நினைத்தது சாதிக்கக்கூடிய, தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய இந்த தன்மையெல்லாம் நல்லா இருக்கும். மிதுனத்துக்கு புத்திசாலித்தனம் மெருகேற்றும். எந்த இடத்தில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்கின்ற உணர்வு பூர்வமாக ஆழமான அந்த கருத்துக்கள் அதெல்லாமே உங்களுடைய ஆழ்மனதில் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்க போகுது. ஒரே ஒரு விஷயம், உங்கள் ராசியில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். செவ்வாய்ங்கிறது 6ஆம் அதிபதி. பொதுவாக செவ்வாய் கோபக்கார கிரகம், ஆக்ரோஷ கிரகம். அவர் உங்கள் தலைமையிலேயே உட்கார்ந்துருக்கு. அப்போ கோபம் வருமா இல்லையா? கோபத்தை தூண்டுவார்கள். நிதான போக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மிதுனத்துக்கு. அதே செவ்வாய் தான் உங்களுக்கு லாபாதிபதியாக வர்றார். அப்போ நிதானமாக செயல்பட்டால், பொறுமையுடன் செயல்பட்டால், ஆக்ரோஷம் கோபமில்லாமல் செயல்பட்டால் கடைசியில் வெற்றி உறுதி அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு குறிக்காமிக்கிறது. சரி சார், பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும்? அப்போது இந்த மாத தொடக்கத்திலேயே நீங்கள் குருவோடு சேர்ந்துருக்கிறீங்க. குருங்கிறது தனக்காரகன், உச்சமாக இருக்கார். இப்போ பொருளாதாரத்தை சார்ந்த முயற்சிகள் நீங்கள் எது எடுக்கிறீங்களோ அது வெற்றி கிடைக்கப் போகிறது. குடும்பத்துக்கு தேவையான தனவரவு கிடைக்கும். குடும்பத்தில் சுப விஷயங்கள், அதுவும் திருமணம் போன்ற சுப விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி தான் குரு, அவர் உச்சமாக இருக்கார், அவங்களோட சேர்ந்திருக்கார். அப்போ உங்கள் முயற்சியால் திருமணம் சார்ந்த சுப விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்காக இருக்கலாம், அல்லது உங்கள் இரத்தபந்த உறவுகளுக்காக இருக்கலாம், கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது பரிபூர்ணமாக இருக்கிறது. வாக்குஸ்தானம் பலப்படுகிறது. உங்கள் பேச்சு நன்றாக இருக்க போகிறது. உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் கூட இப்போ கேட்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும். வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி சாதுருத்தியமாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது இந்த மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு. 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். சூரியன் வலிமை, சூரியன் தன்னம்பிக்கைக்காரகன், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அரசாங்கத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது பரிபூரமாக இருக்குது. அங்கே கேது இருக்கார். சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ வளைவு நெளிவு சுழிவாக செயல்படுங்க. சில ஒப்பந்தங்கள் தாமதமாக தடைபட்டு கொண்டிருந்த ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போது புத்திசாலித்தனத்தால் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் இந்த மாதம் 19, அதாவது 21ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது ஆவணி மாதம் 29க்கு அப்புறம் வெற்றி தான். 4க்குரியவன் 4ஆம் இடத்திலேயே உச்சபலமாகிறார்.
வலிமை பெறுகிறார். சுகம் வலிமை பெறப்போகிறது. சுகத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வரும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. அல்லது இடத்துலையோ நிலத்திலோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. அல்லது ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம், அல்லது வீடை கட்டக்கூடிய அமைப்புகள், அல்லது ஒரு காலி மனையிடத்தை காலி மனையிடத்தை வாங்கக்கூடிய அமைப்புகள், அல்லது ஒரு சிலர் விவசாய நிலம் வாங்கணும், ஃப்யூச்சரில் நம்ம ஒரு விவசாயம் பண்ணணும், அல்லது ஒரு இடம் ஒரு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுனத்துக்கு இப்போ அது சாதகமான சூழ்நிலை இருக்குது. அப்போ லொக்கேஷன் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாதவர்களுக்கெல்லாம் லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்ங்கிறது பரிபூர்ணமாக இருக்கிறது. பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் களையப் போகிறது. ஏன்னா 5க்குரியவன் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். இது எப்போ சார் வருது அப்படின்னா, ஆவணி மாதம் 16ஆம் தேதி சுக்கிரன் 5க்குரியவன் 5ஆம் இடத்திலே வலிமை பெறுகிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வீகம். இதுவரை பூர்வீகத்துக்கு போகலை, வெளியில் இருக்கிறீங்கன்னா கூட இப்போ பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள், குல தெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள், குழந்தையை பற்றிய சிந்தனை உணர்வுகள், அதாவது குழந்தைகள் பற்றி ஏதோ ஒரு மனசில் ஒரு வருத்தம் இருந்தது, ஒரு கலக்கம் இருந்தது, இது நடக்கலைன்ட்டு இருந்தது, அல்லது என் பேச்சை கேட்கலைன்ட்டு இருக்கக்கூடிய அந்த மிதுனத்துக்கெல்லாம் இந்த மாதம் ஆவணி 16க்கு அப்புறம் அது சரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. அதை சரியான முறையில் உபயோகித்து கொள்வது மிதுனத்துக்கு சிறப்பு. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு பரிபூரணமாக இருக்கிறது. சார் எப்படி சார் சொல்கிறீங்க? 5க்குரியவன் 5ஆம் இடத்திலே வலிமை பெறுகின்ற மாதம். அப்போ 5ஆம் அதிபதி யார்? சுக்கிரன் வலிமை பெறுகிறது. காரக கிரகம் யார்? குழந்தைக்கு காரக கிரகம் யாருன்னா குரு பகவானும் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார். அப்போ அந்த 2 ஸ்தானமும் காரக கிரகம் வலுப்பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதம் குழந்தை பாக்கியத்துக்கு ஏற்ற மாதமாகவே இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமையிருக்கிறது. அப்போது நினைச்சது நடக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை நலன் திருப்திகரமாக இருக்கும். குழந்தை படிப்பு நல்லா இருக்க போது, குழந்தைகள் ஆசைப்பட்ட தன்மைகள் அடையக்கூடிய மாதம், குழந்தைகளுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு குழந்தைக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதுனத்துக்கு அமையிருக்கு. 6ஆம் அதிபதி உங்கள் தலைமையிலேயே உட்கார்ந்துருக்கார். எதிரி உண்டு. அப்போது எதிரிகளை இனம் கண்டு கொண்டு வெற்றியடையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் கோபப்படக்கூடாது. கோபப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அதாவது நெகட்டிவ் ஆயிரும். ஆனால் புத்திசாலித்தனமாக சாதுர்த்தியமாக செயல்பட்டீங்கன்னா உங்கள் எதிரி யாருங்கிறது கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. இவங்க தான் நமக்கு எதிரி அப்படிங்கிற இனம் கண்டு கொண்டு செயல் திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா 6ஆம் அதிபதி உங்கள் தலைமையிலேயே உட்கார்ந்துருக்கார். கடன் கிடைக்குமா? கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் எடுக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி தலைமையில் உட்கார்ந்துருக்கார். அப்போ ஏதோ ஒரு உபத்திரம், ஒரு தொந்தரவு வருவதற்கான அமைப்பு இருக்கிறதுனால ஹெல்த்தில் ஒரு கான்சியஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, திருமண பாக்கியம் எப்படி இருக்குது? ஏதாவது தடை இருக்கா? இந்த மாதம் 7ஆம் இடத்தை பார்க்கணும். 7ஆம் அதிபதி சுக்கிரனை பார்க்கணும். 7ஆம் அதிபதி எப்படி இருக்கார்? உச்சமாக இருக்கார். எங்கே இருக்கார்? குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அப்போது எந்த தடை இல்லை. சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். சின்ன தடை கொடுத்துட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த 16 ஆவணி 16க்கு அப்புறம் ஆட்சியாக இருக்கார். அப்போ திருமண தடை இல்லை. நேராக 11ஆம் இடத்தை பார்க்குறார். சுக்கிரன் 11ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ என்ன நடக்க போகுது? திருமணம் நடக்க போகுது. நிச்சயம் நடக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு சிலருக்கு இன்னார் இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள். அப்போது திருமண தடை விலக இருக்கிறது இந்த மிதுனத்துக்கு. சார், குரு 8ஆம் இடத்தை பார்க்குறாரே, அதை என்ன பலன்? 8ங்கிறது வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம். அந்த இடத்தை பார்த்து புனிதப்படுத்தப்படுகிறார். அப்போது ஒரு வழக்கு இருக்குது, சரி அதிலிருந்து வெளியில் வந்துடலாம்,
ஒரு வலி கொடுத்து கொண்டிருக்கு. அந்த வலியிலிருந்து நிவர்த்தி அடைவதற்கான எண்ணக்கூறுகள், சாத்தியக்கூறுகளை உங்களுக்கு புலப்படும். அதிலிருந்து வெளியில் வந்துடலாம். ஒரு சிலர் மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். மறைபொருள் ஞானம் கிட்டும். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சிலருக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதில் திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ அந்த மறைந்துள்ள ஞானம் புலப்படக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மிதுனத்துக்கு உண்டு. ஏன்னா இயற்கையாகவே இந்த மிதுனம் அறிவாளிகள், புத்திசாலிகள், எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய மதிநுட்பமான தன்மை கொண்டவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். இந்த மாதம் அது எது கரெக்டு எது தப்புங்கிறது உங்கள் ஆள் மனது சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் நல்லா இருக்குது. 10ஆம் இடம் சனி உட்கார்ந்து வக்ரம் ஆயிட்டார். 8க்குரியவன் 10ல் உட்கார்ந்தார். சில அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன், ஏதோ ஒரு தொந்தரவு, உபத்திரவு இருந்தது. இப்போ வக்ரம் ஆயிட்டார். அதெல்லாம் விளக்கிடலாம். ஒரு விடை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த வலி வேதனையோடு இருக்கின்றவர்கள் அதிலிருந்து வெளியில் வந்துடலாம். அப்படி இதுதான் அப்படிங்கிறது புரிஞ்சு அது தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய அமைப்பு கொடுத்துரும். ஒரு சிலருக்கு வேலையே இல்லையே, வேலை நின்று போச்சே, வேலை கிடைக்கலையே, ஒரு 2 மாதம் 3 மாதம் தேடிட்டு இருக்கேன், வேலை கிடைச்சிரும். ஏன்னா 10க்குரியவன் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10க்குரியவன் தன் வீட்டை பார்த்து பலப்படுத்துகின்ற ஒரு மாதம். அப்போ ஒரு நல்ல மாதம் தானே. இப்போ வேலை கிடைக்க போகிறது. அப்போது நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான். தெய்வ வழிபாடு இந்த மாதம் சொல்லியே தீரணும். அப்போது இந்த மாதம் குறிப்பாக சொல்லப்போனால் 19ஆம் தேதி, ஆவணி மாதம் 19ஆம் தேதி 5/9/2026 சனிக்கிழமை என்று சனி பகவானுடைய ஜெயந்தி இருக்கிறது. அப்போது யாருக்கெல்லாம் வலி வேதனை, ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை, தொந்தரவு, வேலை பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை, இந்த மாதிரி தொழிலில் பிரச்சனை இருக்கின்றவர்களெல்லாம் அன்றைய தினம் சனி பகவானை சென்று வழிபடுவது உத்தமம். அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அது போக இந்த மாதம் பாருங்கள், 26 ஆவணி 26 12/9/2026 செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி. அன்றைக்கி சனிக்கிழமை விழுகுது. அப்போ அந்த செவ்வாய் பாதிக்கப்படுகின்றவர்கள், செவ்வாய் என்ன, உறவுகளால் பிரச்சனை இருக்கின்றவர்கள், திருமண தடை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள், அல்லது பார்த்திங்கன்னா இரத்தபந்த, அதாவது இந்த சர்ஜரி, ஏதாவது ஒரு உபத்திரம், ஒரு தொந்தரவு, ஒரு சண்டை சச்சரவு இருக்கின்றவர்கள், அல்லது எனக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள், லாபம் கிடைக்கலங்கிறவங்க, எதிரி தொல்லை இருக்கிறவர்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபட்டால் இந்த எதிரி தொல்லை, கடன் தொல்லை, நோய் தொல்லை, இந்த மாதிரி அந்த தொல்லைகள் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன், இன்னும் டீட்டெயிலாக உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.